வணக்கம். தமிழ் செய்திகளுக்காக நான் அன்பழகன். தமிழ் தொடர்வது தலைப்புச் செய்திகள். கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை நிரந்தரமாக தடை செய்ய கோரிக்கை. ராணிப்பேட்டை ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சி மனு. இனி வருவது விரிவான செய்திகள். தமிழகத்தில் இருந்து கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை நிரந்தரமாக்க வேண்டும் என வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தின் இயற்கை மற்றும் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும், மேலும் அவற்றை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சியின் தமிழக நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆணைக்கிணங்க மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் ஜே கண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்.கே. மோகன் தலைமையில் இந்த மனு அளிக்கப்பட்டது. மனுவில் தமிழகத்தில் இருந்து கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு விதித்துள்ள தற்காலிக தடையை நிரந்தரமாக்கும் வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தின் கேரள எல்லைப் பகுதிகளில் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இயற்கை மற்றும் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளதாக இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்தனர். விற்று பாலைவனமாக்கி விட்டார்கள். குடிக்க தண்ணீர் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்திலே கை கட்டி நாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் அவர்கள் இந்த 3 மாத காலம் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற குவாரிகளில் இருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலத்திற்கு விற்கக்கூடாது தடை விதித்திருக்கிறார். அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இரண்டாவது பட்சமாக இந்த 3 மாதம் தடை காலம் என்பது அண்டை மாநிலத்துக்கு இந்த கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை என்பது அது போதுமானதாக இல்லை. நிரந்தரமாக அது ஒரு கொள்கை ரீதியாக அது ஒரு சட்டமாக்கி நிரந்தரமாக இந்த தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் மலைகள் எல்லாம் இயற்கையினுடைய இந்த தமிழகத்திற்கு ரோடு போடலாம், வீடு கட்டலாம், மற்ற அனைத்து கனிம வளங்கள் இந்த கட்டுமான பொருட்கள் விலை குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அண்டை மாநிலத்திற்கு இதை விற்றுவிட்டால் அண்டை மாநிலத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைப்பதில்லை. எனவே அண்டை மாநிலத்திற்கு இந்த கனிம வளங்கள் நிரந்தரமாக சட்டம் போட வேண்டும், அதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்பதே இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பதிவு தபால் மூலமாக அனுப்பி வைக்கின்றோம். இரண்டாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து இந்த 3 மாத காலம் இந்த கனிம வளங்கள் திடீரென போட்ட இந்த சட்டத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக மனுவை கொடுத்து அவர் உடனடியாக வாங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ்.கே. மோகன்.